ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது சினிமா பற்றி, ஃபேன்ஸ் சண்டை. அது எல்லா காலத்துலையுமே இருக்கும். எம்ஜிஆர், சிவாஜிலேருந்து, ரஜினி, கமல்லேருந்து, இப்போ அஜித், விஜய்லேருந்து, இப்போது சிவகார்த்திகேயன், இப்போ விஜய், எல்லா காலத்துலேயுமே அந்த சண்டை இருக்கும், அந்த காம்படிஷன் இருக்கும். இட்ஸ் குட். பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இது ரொம்ப ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸாக போயிட்டுருக்கு. முதல்ல எப்படி இருக்குன்னா, ஓ நான் விஜய் ஃபேனா, ஓகே என் தலைவன் படம் சூப்பராக ஓடணும். ஓ நான் அஜித் ஃபேனா, என் தலைவன் படம் சூப்பராக ஓடணும். அப்படி தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னா, ஓ நான் விஜய் ஃபேனு, அஜித் படம் வந்து ஓடவே கூடாது. அது என்ன லெவலுக்கு இறங்கி நான் அதை பேட் ஒஸ்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். நான் அஜித் ஃபேனு, விஜய் படம் ஓடிடவே கூடாது. அந்த ஒரு மைண்ட் செட்டு, அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து பேசிக்காக சினிமாக்கே நல்லதில்லை. நமக்கு பிடிச்ச ஹீரோஸ் படம் நல்லா ஓட்டோம், அதுக்கு நம்ம எல்லாம் பண்ணலாம். அது நமக்கு ஒரு ஒகேஷன், அதுக்கு ஒரு கொண்டாட்டம், நம்ம பேனர் கட்டுறோம், நம்ம வந்து அதை கொண்டாடுறோம், அது ஃபைன். பட் நமக்கு பிடிக்காத இன்னொரு ஹீரோ படம் வந்து ஓடிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஓவரால் சினிமாக்கே பேட். இவர் அவரை திட்டுறது, இவர் ஃபேன் அவர் திட்டுறது. இப்போ இருக்கிறது நமக்கு 5 பேர் 10 பேர் தான் மொத்த ஹீரோ. விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார், கமல் சார், சூர்யா. இப்போ என்னென்னா, இவர் ஃபேன்ஸ் வந்து இவன் சாவணும், இவர் ஃபேன்ஸ் வந்து நீ என்ன விக்கு பண்ணுற, இவர் ஃபேன் வந்து நீ என்ன இந்த வயசில் சுகர் வந்துச்சா, இந்த வயசில் வந்து முடியெல்லாம் நரைச்சி போயிருக்கு தாத்தா. இப்படி எல்லாரையுமே கிண்டல் பண்ணி, எல்லாருமே வெஞ்சன்ஸில் பண்ணி, இப்போ 4 பேருமே சாவணுன்ட்டு அந்த ஃபோட்டோவில் போட்டு மாலை போட்டு, சரி 4 பேரும் செத்து போயிடுறாங்கப்பா உங்கள் ஆசைப்படி, யாரை வச்சு படம் எடுக்கிறது, யார் நடிப்பா? இவங்க எல்லாருமே ஒரு வகையில் நம்ம என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ விஷயம் நமக்கு பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் அ ஃபேனாக நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய நேரம். நம்ம ஃபேன், நமக்கு பிடிச்ச ஹீரோ படம் நல்லா ஓட்டும், அதுக்குன்னு இன்னொரு படம் ஓடுறவே கூடாது அப்படின்ட்டு இறங்கி இந்த ரொம்ப கேவலமான வேலைலாம் பண்ணுறோம்ல, அது மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இது யாருக்கு? அதுக்காக வந்து நம்ம பேசவே கூடாதா? இல்லை நம்ம நல்லா இல்லாத படம் சொல்லுவோம், தாராளமாக சொல்லலாம். அதுக்கேற்ற ஒரு டோனில் சொல்லலாம். பர்சனல் அட்டாக் இல்லாமல், இல்லை இந்த படம் எனக்கு படிக்கல. எல்லாருக்கிட்டையும் இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இன்ஸ்டா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தாராளமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். பட் அதில் ஒரு கொஞ்சம் பேசிக் டிக்னிட்டி இருந்துட்டால் பெட்டர். அண்ட் இதனால் வந்து ரொம்ப சம்பாதிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இந்த ரிவ்யூவர்ஸ்னு இருப்பான் பாருங்க, அவனுக்கு படம் எடுக்க தெரியாது, படம்னா என்னன்னு தெரியாது. அவன் வந்து அவனுக்கோட பேசிக் மெயின் வந்து ஹேட்ரடு. மக்களுக்கு நடுவில், அந்த ஃபேன்ஸ்க்கு நடுவில் இருக்க ஹேட்ரட் தான் அவனுக்கு மூலத்தனமே. ஓ நம்ம வந்து விஜய் சார் படம் பற்றி திட்டி போட்டால் அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுறான், அஜித் சார் படம் வந்து திட்டி போட்டால் விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுறான். அவனுக்கு கண்டென்ட்டே இந்த ஹேட்ரட் வச்சு தான் அவனுங்கெல்லாம் ஓட்டுறாங்கல்ல. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி, நம்ம வந்து இல்லை இந்த லெவலுக்கு நம்ம இறங்கி போக வேண்டாம். நம்ம படம் ஓடணும், அந்த படம் நல்லா இருந்துச்சா ஓடுறதா இருந்தால் ஓட்டோம், அப்படி தான் இருக்கும். முதல்ல வந்து ஒரு குரூப்